ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குயின் விஜி சேனல். இன்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் தீபாவளி திருநாள். ஆனால் இதில் எத்தனை ஆன்மீக ரகசியங்கள் இருக்கின்றன தெரியுமா? இதை பற்றி நமது சேனலில் விரிவாக பார்ப்போம். தீபாவளி என்ற சமஸ்கிருத வார்த்தையானது தீப என்றால் விளக்கு என்றும் அவளி என்றால் வரிசை என்ற 2 வார்த்தைகளிலிருந்து உருவானது. இந்த வார்த்தைக்கு விளக்குகளின் வரிசை அல்லது விளக்குகளின் திருவிழா என்று பொருள்படும். இந்த விழாவானது இருளுக்கு எதிரான ஒளியின் வெற்றியை ஒளிரச் செய்கிறது. தீபாவளி இருளை அகற்றி ஒளியை வரவேற்கும் நாள். அதாவது தீய சக்திகளை அழித்து நன்மை வென்றதை நினைவுபடுத்தும் திருநாளாகும். ஐப்பசி மாதம் தமிழ் மாதங்களில் 7வது மாதமாகும். இது அடைமழை காலம் என்றாலும் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் மாதமாகும். இது மட்டுமல்லாமல் இந்த புண்ணிய மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் மிகச் சிறந்த நன்மைகளை தரும். தீபாவளி எப்போதும் ஐப்பசி மாதத்தில் அமாவாசை நாளில் வருகிறது. ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் இருக்கும். துலாம் ராசியில் சூரியன் நீச்சமாகும். சுக்கிரன் ஆட்சி பெறும். இதனால்தான் தீபாவளி அன்று சுக்கிரனின் ஆற்றல் அதிகரிக்கும் நாள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி. தீபாவளி அன்று சுத்தம் செய்து விளக்கேற்றி லட்சுமி பூஜை செய்து இனிப்பு பகிர்வது அனைத்தும் சுக்கிர கிரகத்தின் நன்மையை அதிகரிக்க செய்கின்றன. இதனால்தான் தீபாவளி அன்று லட்சுமி குபேர பூஜையெல்லாம் செய்து இன்னும் சுக்கிரனின் ஆட்சியை நாம் வலுப்படுத்துகிறோம். இனி தீபாவளி வர முக்கிய காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். வட இந்திய பாரம்பரியத்தில் ராமர் ராவணனை வென்று அயோத்திக்கு திரும்பிய நாள் இதுதான். 14 ஆண்டு காலம் வனவாசத்திற்கு பிறகு மக்கள் அவர்களை வரவேற்க மகிழ்ச்சியில் விளக்குகளை ஏற்றி கொண்டாடினர். இதுவே தீபாவளியின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. தென்னிந்திய பாரம்பரியத்தில் நரகாசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பெரும் துன்பங்களை கொடுத்தான். அவனை கிருஷ்ணரும் சத்தியபாமாவும் வதம் செய்து மக்களை காத்தனர். நரகாசுரன் நான் மறைந்த இந்நாளை என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான். அதன்படியே நரகாசுரனுக்கு கிருஷ்ணரும் சத்தியபாமாவும் வரம் கொடுத்தனர். இதன்படியே நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளையே மக்கள் தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள். தீபாவளி அன்று பலகாரம் செய்வது மகிழ்ச்சியின் அடையாளம். இது அன்பையும் நன்றியையும் பகிரும் வழக்கம். குடும்பத்தோடு இனிப்புகளை பகிர்வது உறவுகளை வலுப்படுத்தும். இது சமூகம் ஒன்றிணைவதற்கும் உதவுகிறது. பட்டாசு வெடிப்பதன் ஆன்மீக அர்த்தம்: பட்டாசின் ஒளி நம்முள் உள்ள அறிவின் ஒளி. அது நம் மனதில் உள்ள இருளையும் துன்பத்தையும் அகற்றுகிறது. கிருஷ்ணர் நரகாசுரனை அளித்த வெற்றியை நினைவுபடுத்தும் வழக்கமும் இதுதான். பட்டாசு வெடிக்கும்போது நம்மை அறியாமலே நமக்குள் ஒரு மகிழ்ச்சியை தரும். பட்டாசு சுற்றுச்சூழல் மற்றும் உடல்நல பாதிப்புகள் காரணமாக அவற்றின் பயன்பாடு மற்றும் கால அளவு இவற்றினை நினைவில் கொண்டு அவற்றை பாதுகாப்பாகவும் கவனமாகவும் பயன்படுத்த வேண்டும். ஜோதிட ரீதியாக தீபாவளி அன்று சுக்கிர கிரகம் ஆட்சி செய்யும் நாள். சுக்கிரன் என்பது லட்சுமி சக்தியான செல்வம், அழகு, நலனின் அடையாளமாகும். அதனால் லட்சுமி பூஜை செய்வதன் மூலம் சுக்கிரனின் நன்மை நமக்கு பெருகும். இனிப்பு வகைகள் நைவேத்தியமாக வைக்கப்படுகின்றன. சுக்கிரன் கிரகத்தை வலுப்படுத்தும் தீபாவளி ஆகும். இப்படி தீபாவளி ஒரு சாதாரண திருநாள் அல்ல. நம் வாழ்வில் ஒளி, செல்வம், அறிவு, மகிழ்ச்சி அனைத்தையும் வரவேற்கும் ஒரு திருநாளாகும். லட்சுமி தேவி செல்வத்திற்கும் வளத்திற்கும் அடையாளம். தீபாவளி நாளில் அவளை வழிபடுவதால் வீட்டில் செல்வமும் நலனும் நிலைத்து நிற்கும் என்று நம்பப்படுகிறது. அமாவாசை இரவு இருள் நிறைந்தது. அதில் விளக்கேற்றி தேவியை வரவேற்பது இருளை அகற்றி ஒளியை வரவேற்பது என்ற ஆன்மீக பொருளை குறிக்கிறது. அதே சமயம் நம் மனதில் இருந்த கவலை, பயம், குறைபாடு போன்ற இருளையும் நீக்கும்.
பலர் இந்த நாளில் லட்சுமி பூஜை செய்து அந்த ஆண்டு முழுவதும் வணிகத்தில் வளர்ச்சி வர வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். தீபாவளி என்பது குடும்பம் ஒன்று சேரும் நாள். லட்சுமி பூஜை செய்வதன் மூலம் அனைவரும் சேர்ந்து நன்றியுடன் தேவியை வணங்குவது குடும்பத்தில் அன்பும் அமைதியும் பெருகச் செய்கிறது. இவ்வாறு தீபாவளி ஒரு சாதாரண திருநாள் அல்ல. நம் வாழ்வில் ஒளி, செல்வம், அறிவு, மகிழ்ச்சி அனைத்தையும் வரவேற்கும் ஒரு புனித திருநாளாகும். இருளை அகற்றி ஒளியை வரவேற்கும் இந்த புனித தீபாவளியில் அனைவருக்கும் என் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். லட்சுமி தேவியின் அருளால் உங்கள் வீட்டிலும் செல்வம், அமைதி, ஆனந்தம் நிரம்பட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நமது மிஸ்ஸஸ் குயின் விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. நம்பிக்கையுடன் இருங்கள், மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்.